ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் let a is equal to 1, 2, 3, 4, dot 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 45. ஸோ 1லேருந்து 45 வரை இருக்கிற நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ். ஆரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஆருங்கிறது ரிலேஷன். அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. ஸோ ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரோட ஸ்கொயர். ஸ்கொயர்னால் என்னது? 1னா 1 ஸ்கொயர், 2னா 2 ஸ்கொயர். ஸோ அது மாதிரி எழுதுகிறோம். அப்போது ஏவையும் அந்த ஸ்கொயர் நம்பரையும் சேர்த்து எழுதுறது தான் ரிலேஷன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இப்போ 1னா 1, 1 ஸ்கொயர்டு 1 தான். 2னா 2, 2 ஸ்கொயர்டு 2, 4. 3னா 3, 3 ஸ்கொயர்டு 3, 9. அந்த மாதிரி எழுதுறது தான் ரிலேஷன் ஆர். ஸோ ரைட் ஆர். ஓகேவா? அது எப்படி இருக்கணும் அந்த ஆர் அப்படின்னா அஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி அதனுடைய ஒரு சப்செட்டாக தான் நம்ம ஆர் வரும் அப்படிங்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏ கிராஸ் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு எழுதுகிறோம். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஸோ இந்த ஆர்லேருந்து நம்மளுக்கு டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத எழுதணும். ஸோ டொமைன் அப்படிங்கிறது கொஷினாக இருக்கும், அதாவது இந்த எலமெண்ட்டாக இருக்கும். ஆரில் வரக்கூடிய இந்த ஏ எலமெண்ட்டாக இருக்கும். ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சராக எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இது கொஷினாக இருக்கும், இது ஆன்சராக இருக்கும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ எழுதலாமா? ஏ இது. ஸோ ஏ கிராஸ் ஏ அப்படிங்கும்போது ஒரு செட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1, 1, 1, 2, 1, 3, dot 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 1, 45. அடுத்து 2, 1, 2, 2, 2, 3, dot 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 2, 45. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்து 45, 1, 45, 2, 45, 3, dot 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 45, 45. இதோட க்ளோஸ் போகும். ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏ நார்மலாக நம்ம எழுதுறது. ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம ரிலேஷன் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். நார்மலாக கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி ரிலேஷன் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து 1. ஸோ 1 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 49 ஆன்சர் வரும். பட் 49 அப்படிங்கிறது இதுலேருந்து வெளியில் போகுது. 45 வரை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 49 அதை விட அதிகமாக போகிறதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ரேஞ்ச். இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இதனுடைய சப்செட்டாக தான் இந்த ஆர் இருக்கும். ஏன்னா 1, 1 இருக்கா? இருக்குது. 2, 4 இருக்கா? கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வரும். 3, 9 கண்டிப்பாக இது உள்ளே இருக்குது. 4, 16 இருக்கும். 5, 25 ஏ கிராஸ் ஏல இருக்கும். 6, 36ம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 45 வரை இருக்குது இல்லையா? ஸோ ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஓகே, இப்போ நம்ம டொமைன் எழுதலாம். ஸோ டொமைன் அப்படிங்கிறது நம்ம ரிலேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா? அதில் உள்ள அந்த ஒவ்வொரு கோஆர்டினேட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் இருக்குது, கமாக்கு முன்னாடி இருக்கிறது. கமாக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம டொமைன். 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் டொமைன். இதே ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா கமாக்கு அப்புறமா இருக்குது. ஓகேவா? ஸோ என்னது? 1, 4, 9, 16, 25, 36. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செகண்ட் சம். எப்படி பண்ணியிருக்கோன்னு தெரியுது இல்லையா? ஓகே, தேங்க்யூ.